Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஃபேவரட்டான பரோட்டா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய டைம் ட்ரை பண்ணி ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ கவலைப்படாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டிலையே கடைகளில் கிடைக்கக்கூடிய பரோட்டா ரெசிபி அப்படியே பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். எடுக்க லேயராக வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லேயராக பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் அம்பிகை அப்படின்ற சிஸ்டர் நம்ம ரவா வச்ச குலாப் ஜாமுன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ ட்ரைட் யுவர் ரவா குலாப் ஜாமுன் டுடே, இட் வாஸ் டெலிசியஸ், எவ்ரி ஒன் என்ஜாய்ட் இட்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட், நம்ம வாழைப்பழம் வச்சு ஒரு லட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் சுமன் அப்படின்ற பிரதர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ் ஃபார் த வீடியோ அக்கா, ஐ ட்ரைட் திஸ், இட் வாஸ் வெரி குட்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட் அளவுக்கு சுவையில் சாஃப்டாக கிடைக்காது. நம்ம இன்றைக்கி மைதா மாவுலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் சர்க்கரை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருக்கும் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து பண்ணலாம். அது இன்னுமே சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லா இடத்துலையும் படணும். மாவினுடைய எல்லா இடத்துலையும் படுறதுக்காக நம்ம நல்லா இதை பெசரி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நெய் இல்லைனா பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வனஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய டாண்டா கூட சேர்த்துக்கிறலாம். இது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு அளவு கிடையாது, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிறணும். சொல்லப்போனால் அதை விடவும் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய பரோட்டாக்களும் லேயராக சாஃப்டாக கிடைக்கும். நான் ஏற்கனவே முட்டை சேர்த்து பரோட்டா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய நண்பர்கள் முட்டை இல்லாமல் பரோட்டா ரெசிபி அப்லோட் பண்ணுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே நான் இன்றைக்கி முட்டை இல்லாமல் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இதுவுமே ரொம்ப சுவையாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா ஒரு கைவிடாமல் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம கை வச்சுட்டு லேசாக இது போல் உருட்டி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இதை சின்ன பகுதிகளை நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சு லேசாக இது போல் திரட்டி கொடுங்க. திரட்டினதுக்கப்புறமா சரிசமமான அளவுகளில் கத்தி வச்சு இது போல் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு 4 பரோட்டா, அதாவது நல்ல பெரிய சைஸில் 4 பரோட்டா அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 8 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 4 பரோட்டாக்கு 8 பீஸ் மாவு எதுக்குன்னு யோசிக்கிறீங்கல்ல? வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ இந்த பீசஸ்லாம் சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மிக்சிங் பவுலில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத நல்ல சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ விரிசல் இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம இந்த பவுலில் வச்சிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுகளையுமே சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நான் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாவு எல்லா இடத்துலையும் எண்ணெயில் முங்குற அளவுக்கு இது போல் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல். அப்போ தான் நம்மளுடைய மாவு அந்த எண்ணெயிலேயே ஊறும்போது தான் நம்மளுக்கு சாஃப்டான பரோட்டாக்கள் கிடைக்கும். முக்கியமாக கடைகளில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த பரோட்டாக்களை நல்ல எண்ணெயில் ஊற விட்டுருவாங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பரோட்டாக்கள் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஊற விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் இந்த மாவுகளில் நல்லா முங்கியிருக்கு.
இப்போது ஒரு ரேப்பர் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு இல்லை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது 1 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதுல்ல. நம்ம மாவெல்லாம் நல்லா ஊறிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா முங்கி இருந்தனால இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்து பரோட்டாக்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். அதை கவுத்தி வச்சுக்கோங்க. இது போல் பரட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா இது போல் திரட்டிக்கோங்க. இதுக்கு பூரிக்கட்டையெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல மாவை ஊற விட்டுருக்கோம்ல. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு இழுத்தாலும் இழுக்க இழுக்க ரப்பர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் திரட்ட வந்துகிட்டே இருக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இதே போல் தட்டினுடைய எல்லா பகுதியிலையும் பரதளவுக்கு இது போல் பரத்தி கொடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா தின்னான ஒரு லேயர் மாதிரி நல்லா இது போல் கை வச்சுட்டு பரத்திக்கிறணும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இது போல் திரட்டி எடுத்த மாவு இருக்குல்ல, இதை இது போல் எடுத்துக்கோங்க பாருங்கள். எவ்வளோ நைஸாக இருக்குது. கடைகள்லாம் வீசி பரோட்டா செய்வாங்க. ஒரு மாதிரி கை வச்சுட்டு வீசி பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தின்னாக திரட்டி இருக்கிறதுனால கடையில் இருக்கக்கூடிய டேஸ்ட் அப்படியே வரும். இப்போ எடுத்த மாவை இது போல் உருட்டி வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி இதையும் அந்த எண்ணெய்க்குள்ளேயே நான் வச்சிடுறேன். வச்சுட்டு இன்னொரு உருண்டை எடுத்துகிட்டு இது போல் நல்லா திரட்டிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு திரட்ட வரலைன்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நல்லா இது போல் திரட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது உருண்டையுமே அதே போல் நம்ம திரட்டியாச்சு. இப்போது அதை எப்படி நம்ம உருட்டினோமோ அதே போல் இதையும் எடுத்துக்கிறலாம் பாருங்கள். இந்த மாதிரி லேசாக மடித்து விட்டு இது போல் எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நீளமாக எப்படி லேயராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது இப்போ இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சோம்ல, எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சோம் ஃபஸ்ட்டு செஞ்ச உருண்டை, அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. அந்த முனையும் சேர்த்துருங்க பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கைட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு முதல்ல நம்ம எப்படி உருட்டி விட்டோமோ அதே போல் உருட்டி விட்டுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய பரோட்டாக்கள் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய தட்டு ரொம்ப சின்னது. கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குன்னே நல்ல பெரிய இடம் வச்சுருப்பாங்க. பெரிய ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதில் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்றனால தட்டில் 2 உருண்டைகளை திரட்டி அது 2ஐயும் இது போல் உருட்டி சேர்க்குறோம். இப்போ புரிஞ்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8 உருண்டைகள் எதுக்கு உருட்டினோம் 4 பரோட்டாக்குன்னு. இப்போ இது போல் கை வச்சு நல்லா பரத்தி கொடுத்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி இப்போயுமே நம்ம பூரிக்கட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பூரிக்கட்டை யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாது. அதனால் கை வச்சு இது போல் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயில் ஊற வச்சனால நீங்கள் எவ்வளோத்துக்கு திரட்டினாலும் அது பாட்டுக்கு விரிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். இந்தளவு சைஸ் ஓகேயாக இருக்கும். இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம். இது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தடும் சொல்லித்தரேன். அதே போல் மாவு நல்லா திரட்டுறோம்ல, திரட்டினதுக்கப்புறமா பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன சின்ன கோடுகளாக இது போல் சேர்த்துக்கோங்க. அப்பவும் உங்களுக்கு லேயர்ஸ் நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நார்மலாக பண்ணோம், அது கடைகளில் பண்ணுற மெத்தடு. இது ஒருவேளை அதில் உங்களுக்கு லேயர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகலைன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் கத்தி யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை பீஸா கட்டர் வச்சு இது போலையும் பண்ணலாம். இது போல் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஓரங்கள்லேருந்து எடுத்துகிட்டே வாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் குமிச்சிட்டு நல்லா ஒன்று சேர்த்துருங்க. நம்ம கட் பண்ணதே வேஸ்ட் ஆயிருமே, ஒன்றோடு ஒன்று ஒட்டிருமேன்னு யோசிப்பீங்க. கண்டிப்பாக ஒட்டாது. ஏன்னா அதில் நம்ம நிறைய எண்ணெய் தடவிருக்கோம், எண்ணெய் போட்டு ஊறவும் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒட்டிரும் அப்படின்ற பயம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது போல் நல்லா கை வச்சு திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா நீளமாக இது போல் எடுத்ததுக்கப்புறமா நம்ம முதல்ல எப்படி உருட்டினோமோ அதே போல் உருட்டிக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன பரோட்டா போதும்னா இந்த சைஸ்லேயே நீங்கள் நல்லா கை வச்சு உள்ளங்கை வச்சு பரத்தி கொடுத்துட்டு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு பெரிய சைஸ் பரோட்டா வேணும்னா நான் முதல்ல பண்ணி காமிச்ச மெத்தட் மாதிரியே நீங்கள் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்மளுடைய தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது.
இதில் எண்ணெயும் நான் சேர்த்து சூடுபடுத்தியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்தியிருக்கேன். அதில் இந்த பரோட்டா மாவை போட்டாச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். அப்படி சேர்க்கும்போது நம்மளுடைய பரோட்டாக்கள் ட்ரையாக இல்லாமல் நல்லா வரும். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான பரோட்டா தயாராகிருச்சு. இது போல் 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஒரு சேர கலர் வந்ததும் எடுத்துருங்க. இந்த டைமில் வெளியில் எடுத்துடலாம். நம்ம இதே மெத்தடில் மீதி இருக்க எல்லா மாவுலையும் பரோட்டா செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பரோட்டாக்கள் சூப்பராக தயாராகிருக்கு. இதில் கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லேயர்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம். இதை வெளியில் எடுக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் மேலே வச்சுட்டு லைட்டாக இது போல் கை வச்சு தட்டி எடுங்க. நம்ம கடைகள்லையே பார்த்துருப்போம்ல, கடைக்காரங்களும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லேயராக பெர்ஃபெக்டான பரோட்டா நம்மளும் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நான் சொன்ன அளவுகள் மாறாமல் ட்ரை பண்ணுங்கள். சொன்ன ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோத்துக்கும் சுவையாக இருக்கும். முக்கியமாக இனிமேல் கடையில் போய் நம்ம பரோட்டா வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுறேன் புத்தம்புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ, பாய்.